Hi 10th standard students, second chapter numbers and sequence ல example sum 2.41 ல இது ஒரு GP sum. இதுல ரெண்டு sum இருக்கு. நான் first sum போட்டு காட்டிடுறேன். Find the geometric progression whose first term and common ratio given. அதாவது என்ன சொல்றாங்கன்னா first term, அதாவது first termனா என்ன a. a-யும் அவங்க கொடுத்துறாங்க. common ratioனா என்னது r. r அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? geometric progression, அதாவது GP நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப general form of GP க்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? a into r a into r square. இதான் ஃபார்முலா. இப்ப a இருக்க இடத்துல என்ன போடணும்? -7 போடுவோம். r இருக்க இடத்துல 6 போடுவோம். இப்ப a என்னது? -7. a என்னது திரும்ப? -7 into r என்னது? 6, கமா இதுல இப்படி போய்க்கிட்டே இருக்கும். சரியா? இப்ப a என்னது? -7 into r square அப்படிங்கிறது r வந்து என்னது? 6. அப்ப 6 ஸ்கொயர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷன். அப்ப பிளஸ் மைனஸ்னா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? மைனஸ் வரும். 7 into 6 வந்து 42. இதுல பாருங்க -7 into r ஸ்கொயர்னா என்னது? 6 into 6. சரியா? 6 2 டைம் மல்டிப்ளை பண்ணனும். 6 into 6 என்னது? 36. இப்ப அடுத்த ஸ்டெப்ல -7, -42, இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 36 7 னா என்னது? 6 7s are 42, 2 balance 4, 7 3s are 21, 21 plus 4 25. இதே பாருங்க, சிம்பிள் பாருங்க. மைனஸ் பிளஸ் மல்டிப்ளிகேஷன்ல மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை பண்ணா என்னதான் வரும்? -252. இதான் என்னது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.